இன்னைக்கு வரைக்கும் 8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்புறாரு? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பாத்திருக்கா? இவரு அண்ணன் சாரி, வார்த்தையில கவனமா. 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? சரி, உற்சாகமான தலைவருங்க, உற்சாகமான தலைவர், உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? பக்காமா பிளாஸ்ட் பிளாஸ்ட் சாரி பிரதர், பக்காமா பேச விடுங்க. சரி, நான் கேக்குறேன், 8:45 வருதா சொல்லிட்டு தம்பி அமைதியா இருக்கப்பா. 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா உற்சாக தலைவர், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான். இந்த அவதூறு, இந்த மானு ஆமை இல்ல நான் அப்போ அம்மா அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம்மா. உங்களுடைய வெற்றிக்கு யாருக்கு? தலைவா படத்துல கொடநாட்டுல போய் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டமான்னு சொன்னார. அது மாதிரியா உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவர்தான். இவர் சொன்னார், மக்கள் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கருத்தை மாத்திக் கொண்டார். அன்னைக்கு பெரியார்னு சொன்னார், அன்னைக்கு பெரியார்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாரு. அன்னைக்கு தம்பின்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாரு. ஆமாம், எழுதப்படாத வெள்ளை காகிதமாக விஜய் இருப்பார் என்று நாங்கள் நம்பினோம். ஒரு தமிழன் அரசு கட்சி தொடங்குகிறான், அவன் நல்வழியில் அந்த இளைஞரை நடத்துவான் நம்பினோம். ஆனால் என்னைக்கு பெரியார தூக்கினாரோ அன்னைக்கே முடிவெடுத்தார். அம்பேத்கரை கொள்கை தலைவர் ஆக்கிட்டு கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்தை இல்ல. 2024 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல. 2025 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும், 2025 மாநாட்டில் ஜெயலலிதா இல்ல. இப்ப ஜெயலலிதா ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படா ஊழலை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? அப்போ நீ வெல்வதற்காக, இதனால தான் சொல்றோம்.